கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி என்கிட்ட வந்து பேசினாங்க. இந்த பொண்ணு செட் ஆகுமா, இப்போ பார்ப்பாங்கல்ல ஒரு ஃபேண்டசிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை உண்மையாமே வந்து வாழணும்னு நினச்சி பண்ணிக்கிறாங்களான்னு அவர் செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா அவர் பெரிய புள்ளன்னு சொல்கிற ஒருத்தரோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா ஃப்யூச்சரில். அதனால அவர் கூப்பிட்டு 2 பேருமே அப்பாவும் சரி அம்மாவும் சரி எங்களை கூப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பேசினாங்க. லைஃப்னா என்னன்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க பிள்ளைங்களோட விஷயத்தில் வந்து தப்பு பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட பேசினதில் ஐ வாஸ் ஸ்ட்ராங். அப்போது வந்து ரொம்ப டிட்டர்மின்டாக இருந்ததுனால அகெயின் அங்கேருந்து ஒரு க்ரீன் சிக்னல். இப்போ டிஜிபியாக இருக்க சைலேந்திர பாபுன்னா அகெயின் செகண்ட் இன்டர்வியூ அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வந்து ஓகே எல்லாம் பார்த்துட்டு ஓகே பிக் க்ரீன் சிக்னல், அவருமே ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவாசல் விஜயன் எல்லாமே எனக்கு அவர் வந்து ஃபோன் கான்வர்சேஷன் தான், ஃபோனில் இன்டர்வியூ எடுத்த மாதிரி. அண்ட் அவருமே எல்லாமே அவரோட க்ளோஸ் வெல்விஷர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கல்யாணம். இப்போ இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்களுடைய நண்பர், அவங்களுடைய பிள்ளை மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து கரெக்டான ஒரு மேட்ச் வராங்களா அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு செக், ஒரு டெஸ்ட், ஒரு மாமனார் ஸ்தானத்தில், அப்பா ஸ்தானத்தில், அண்ணா ஸ்தானத்தில் எல்லாருமே வந்து ஒரு இன்டர்வியூஸ் மாதிரி வச்சு தென் சந்திரமோகன் சொல்லிட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோட சிஎம்டி, அவருமே வந்து அவருக்கு அண்ணா மாதிரி. எனக்கு வந்து அவர் வயசில் மாமனார் கிடையாது, ஆனால் மாமனாருக்குரிய மரியாதை நான் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து அவரும் வந்து ஒரு இன்டர்வியூ, ஒரு அம்பாசிடர் பல்லாவால் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர் வந்து கையெடுத்து மேலே கும்பிட்டுட்டு போயிட்டார். பெஸ்ட்டு பர்சன் நீதாம்மா இளங்கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் வீட்டில் ஒத்துக்கல, நல்ல அடியெல்லாம் வாங்கி எல்லாம் அப்பவும் ஒத்துக்கல, பயங்கரமாக இருந்தது அந்த டைம் எல்லாம். பட் யூ ஆர் லைக் வெரி ஸ்ட்ராங், இவர் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டபர்னாக இருந்தீங்க. எஸ்.